நம்ம உயிரை நாம தானே காப்பாத்திக்கணும். ஓடி வரா ஓடி. என்னது ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளோட தந்துனானி பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா 21 days பிரைடல் மாஸ்டர் கிளாஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோம். இது பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் பிரைடல் மாஸ்டர் கிளாஸ் வந்து உங்களுக்கு எடுக்க போகிறோம். அண்ட் இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிள் ரேட்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நிறைய 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 ஃப்ரீ குடீஸ் அது இதுன்னு நிறைய விஷயம் பிளான் பண்ணியிருப்போம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். கோலம் போட்டுட்டு வந்த பிறகு அப்படியே நான் வந்து டக்குன்னு ரெடி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். அண்ட் சாரியும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சொல் பேச்சு கேட்டுச்சுங்க. ஈஸியாக வந்து ப்ளீட் எடுத்தேன். ப்ரீ ப்ளீட்லாம் பண்ணவே இல்லை. டக்குன்னு ஆன் ஸ்பாட் தான் ப்ளீட் பண்ணி சாரி கட்டியிருந்தேன். பக்காவாக வந்திருந்தது. அண்ட் ப்ளவுஸும் பாருங்க பர்ஃபெக்டாக இருக்கு. ப்ளவுஸ் நான் எங்கே தைக்கிறேன் நிறைய பேர் வந்து கேட்பீங்க. டீட்டெயில் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நான் வந்து தைக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரி பை விஜி அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல ஆவாரம்பாளையம் ரோட்ல இருக்காங்க. அவங்களோட அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணாலும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. இவங்க என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ எப்போவுமே வந்து நான் என்னோட ப்ளவுசஸ்லாம் வந்து அவங்க கிட்ட தான் வந்து தைக்க கொடுப்பேன். ரொம்ப நல்லா தைச்சு வந்து கொடுப்பாங்க. ஆரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து டீட்டெயிலிங்காக வந்து போட்டு கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் பாப்பாவோட ட்ரெஸ்ஸும் வந்து அவங்க கிட்ட தான் வந்து தைச்சோம். அதையும் இப்போவே வந்து சொல்லிக்கிறேன். ஸோ மெல்ல மெல்லமாக வந்து நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். நான் ரெடி ஆன பிறகு பாப்புக்குட்டியை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி வலையெல்லாம் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் என்னோட கோல்டு பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிறேன். இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் வந்து நான் எடுத்திருந்தேன். பட் ஆனால் அது வீடியோவாக வந்து ரெக்கார்ட் பண்ணல. நான் கண்டிப்பாக வந்து இனிமேல் இனி நான் வந்து கோல்டு பர்ச்சேசிங், கோல்டு எப்படி வாங்குறது, அதுக்கப்புறமேட்டு எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய விளாக்ஸ் போடுறேன். டெஃபினட்டாக நம்ம விளாக்ஸை வந்து ரெகுலராக பாருங்க. அண்ட் இப்போ வந்து மெல்ல மெல்லமாக வந்து நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். அண்ட் ரெடி ஆன பிறகு தன்மை குட்டியை வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்கேன். ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து தன்மை குட்டிக்கு ஹேர் ஸ்டைல் தான். ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு நார்மல் ட்விஸ்டட் ஹேர் ஸ்டைல் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மேக்கப் போடணும்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. எனக்கெல்லாம் சின்ன வயசுல வந்து மேக்கப் போட்டு விடுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ மேக்கப்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஐப்ரோ பென்சில் சும்மா வந்து போட்டு வைக்கிறது, கல் போட்டு வைக்கிறது அந்த மாதிரி தான் வந்து பெரிய விஷயமா இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஷ், லிப்ஸ்டிக் அது இதுன்னு வந்திருக்கு. அதெல்லாம் வந்து தன்மை குட்டிக்கு பண்ணனா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா. ஸோ அதனால அதையும் வந்து அவளுக்கு குட்டி பாப்பாக்கு வந்து போட்டுட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் 2 பேரும் ரெடி ஆகிட்டு வந்த பிறகு சாமிக்கு வந்து பிரசாதம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். என்ன பிரசாதம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலானது. அதுவும் இந்த ஒரு லக்ஷ்மி குபேர பூஜைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது வந்து பார்த்தீங்கன்னா அவில், சக்கரை, தேங்காய் பூ போட்டு ஒரு இனிப்பு பதார்த்தம் வந்து பண்ணோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் வித் மாதுளை. இது ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து தாயாருக்கு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் லக்ஷ்மி தாயாருக்கு மனசால நினைச்சு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து என்ன அனுகிரகம் தேவையோ அதை வந்து கொடுப்பாங்க. நான் வந்து ரொம்ப மனசுல வேண்டிட்டது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லக்கூடாது, நான் சொல்றேன். பீஸ். வீட்டில் வந்து மன நிம்மதி இருக்கணும். நிம்மதி இருந்தாலே நம்ம மைண்டு, தாட் ப்ராசஸ் எல்லாமே வேற லெவலில் ஒர்க்கிங்காக இருக்கும். நான் ஒரு லாஸ்ட் 1 month வந்து என்னோட டவுன் சைட் வந்து சொல்லியிருந்தேன்ல, மனசு ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்லாம் சொன்னேன். இப்போ வந்து அதுக்காக தான் வந்து நான் வந்து சாமியை வந்து மனசார வந்து பிரார்த்தனை பண்ணேன். அண்ட் அது எனக்கு வந்து ரொம்ப அந்த பூஜை பண்ணதுலேயே வந்து ஒரு பாசிட்டிவ் வைபாக இருந்தது. அண்ட் அடுத்த பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் பாயாசம். சொல்லவே கூடாது. சாமிக்கு வந்து வைக்கிற பிரசாதம் வந்து எதுலேயும் நான் வந்து டேஸ்டே பார்க்கல. ஆனால் சாமி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிடும் போது ஐயோ என்ன ஒரு டேஸ்ட் தெரியுமாங்க, வேற லெவல்ல டேஸ்ட் செம்மையா இருந்தது. அண்ட் கண்டிப்பா நம்மளோட வீடியோஸ்ல நான் இதை எப்படி பண்றேன் அப்படின்னு வந்து காமிக்கிறேன், சரிங்களா? அண்ட் மோர் ஆஃப் எனக்கும் குக்கிங் சைட்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. டெஃபினட்டா அது ஒன்னொன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன், எப்படி பண்றது இது பண்றதுன்னு. பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? ரொம்ப மாஸ்டர்ஸ்க்குலாம் வந்து உங்க லெவலுக்குலாம் நம்மளால வர முடியாது. பட் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? இதை முடிச்ச பிறகு நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாமி பூஜை அறையில இருக்க சாமி போட்டோஸ் எல்லாம் வெளியே
வெளியே கொண்டு வந்து வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா நான் வந்து இந்த ஒரு பூஜை வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கு. ஸோ அதனால பொறுமையாக உட்காந்து நம்ம பூஜை பண்ணோம். எங்கள் பூஜை ரூம் வந்து சின்னதாக அளவாக இருக்கும். அதனால ஹாலில் வந்து வச்சோன்னா எல்லாருமே வந்து உட்காந்து பூஜை கும்பிட்றதுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு வந்து பண்ணோம். ஸோ எல்லாத்தையும் வந்து அப்படியே அழகழகாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரெடி ஆன பிறகுதான் சாமியை வந்து ரெடி பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்தது. அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் நாம வந்து நைட்டி போட்டுட்டு ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டுலாம் இருக்கக்கூடாது. நாம் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா ரெடி ஆகிட்டு அம்மனுக்கு வந்து பண்ணும்போது அது ஒரு தனி சந்தோஷம். நான் மட்டும் ரெடி பண்ணல, வீட்டில் எல்லாருமே வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணாங்க. இவரெல்லாம் வந்து எனக்காக வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவரும் அந்த டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து பண்ணும்போது இது வந்து மனசு திருப்தியாக இருந்தது. எல்லாருமே இன்வால்வ்டாக இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்து மெசேஜ் பண்ணுறது அப்படின்லாம் இருப்பாங்க. நானும் அதெல்லாம் வந்து தாண்டி வந்திருக்கேன். பட் ஆனால் ஒரு நல்ல விசேஷ நாள் அதுமா சாமியை வந்து வழிபடுறது, சாமியை கும்பிட்றது எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது அதில் வந்து ஒரு தனி ஒரு சந்தோஷம் இருந்தது. அதை நான் உணர்ந்தேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்க. லக்ஷ்மி குபேர பூஜை நீங்கள் வீட்டில் பண்ணும்போது எல்லா செல்வ செழிப்பும் வந்து உங்கள் வீட்டில் வந்து இருக்கும். அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த், அது மட்டும் இல்லாமல் மன நிம்மதிக்காக நான் வந்து இந்த ஒரு பிரார்த்தனை வந்து பண்ணேன், இந்த ஒரு வழிபாடு வந்து பண்ணேன். அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. எல்லாமே வந்து பண்ணிட்டு ஒரு பூஜை மந்திரம்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து ஒன்னொன்னா நாங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தோம். இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நான் டீட்டெயிலாக வந்து வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னை விட எங்கள் அக்கா வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து சொல்லுவா. அவள் சொல்லி தான் நான் வந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ரொம்ப லைஃப்பில் வந்து நிறைய நல்ல சேஞ்சஸை வந்து நான் வந்து உணர்ந்தேன். அதனால தான் இவ்வளோ ஹாப்பியாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கே நீங்கள் என்னோட வீடியோஸ் பார்க்கும்போது தெரியும் நான் எந்த ஸ்டேஜில் இருந்தேன், நான் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் வந்து இந்த பூஜை புரஸ்காரம் பண்ணும்போது மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், கிளாரிட்டி இன் மைண்டு கிடைக்கிறனால நம்ம வந்து திங்கிங் ப்ராசஸ் வந்து வேற லெவலில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் ஃபேமிலியாக வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப மனசு நிறைவாக இருந்தது. ஒரு பக்கம் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் தன்மை குட்டி வந்து பொறுமையாக அந்த பூஜையில் தான் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. பூஜையை முடிக்கணும், அதாவது பூஜையை நல்லபடியாக முடிக்கணும்ட்டு ஒரு இடத்துல கூட அம்மா நான் பட்டாசு வெடிக்கணும் அப்படின்லாம் வந்து அவங்க சொல்லவே இல்லை. அண்ட் இதுதான் நாங்கள் வந்து எல்லா வருஷமும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷமாக நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டி தான் கிடைச்சிருக்கு. தன்மை குட்டியும் மோர் ஆஃப் லைக் ஸ்பிரிச்சுவல் சைடில் தான் இருப்பான். மித்த என்ஜாய்மெண்ட் விட வீட்டில் வந்து சாமி கும்பிடணும், பூஜை பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து அவளுக்கு தனி ஒரு சந்தோஷம். பூஜை ரூம் எல்லாம் வந்து அவங்க தான் அலங்காரம் பண்ணுவாங்க. பூ வைக்கிறதுல, பொட்டு வைக்கிறதுல அதெல்லாம் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுவாங்க. ரொம்ப சம்டைம்ஸ் ரொம்ப அலங்காரம் வந்து அழகாக பண்ணி வைப்பாங்க. அதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் கடைசியாக தீபாராதனை காமிக்கிறதும் தன்மை குட்டி தான் வந்து காமிப்பாங்க. அதில் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி அவங்க நம்ம பூஜை பண்ணும்போது அவங்கக்கிட்டையும் வந்து இந்த வேலை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லும் போது அவங்க வந்து முழு மனசோட பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அதையும் வந்து ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ தன்குட்டிக்கு இதெல்லாம் தான் நான் வந்து சொல்லி கொடுத்து வளர்த்திட்டு இருக்கேன். சாமி நல்லா திருப்தியாக வந்து கும்பிட்ட பிறகு பட்டாசு வந்து கொண்டு போய் வெளியே வச்சு வெடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகு நல்லா திருப்தியாக வந்து சாப்பிட்டோம். அண்ட் அக்காவும் அப்பாவும் வந்து அவங்க வீட்டிலேருந்து பூஜை முடிச்ச பிறகு திரும்பியும் வந்தாங்க. வந்துட்டு நாங்கள் ஃபேமிலியாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டாசுலாம் வந்து வச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்படி தான் எங்களோட தீபாவளி வந்து போச்சு. உங்களோட தீபாவளி எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுங்க. வேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே, சாரல் அடிக்காதா பெண்ணே பெண்ணே, பாஷை பேசினா பெண்ணே, பாஷை பேசினா நான் என்ன செய்வேன், கன்ஃபியூஷன் ஆகுவேன், பறக்க பறக்க கடிக்கிறே, பழைய ரதங்கள் மறக்குதே, நகை வருதே, பழம் போல நீ போக கூடாது, முடி தேடி 1 2 3 4 5 6 7 யார் கொண்டேவா 240 shots. Okay, ஐயோ ஆரம்பிக்கலாமா? தாகிதா தாகா தீமி தாகால தாகால நம்ம உயிரை நாம தானே காப்பாத்திக்கணும். ஓடி வரா ஓடி. வெடிச்சத பேக்கப் தீபாவளி முடிஞ்சிருக்குன்னு அடுத்து வேற செட் அவுட் வாங்கிடலாம். என்னது ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ கலை தூக்கிங்க.
வாங்கணும் போதும் 550 வச்சுட்டு அப்படியே நைட்டு வச்சுட்டு போயிடுங்கடி, காலையில வரும்போது வெடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே 240 ஷார்ட்ஸ் வித் திஸ். ஹாப்பி தீபாவளி. Great. எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அண்ட் பிலேட்டட் தீபாவளி விஷஸ். எல்லாருக்குமே ஹெல்த், வெல்த், பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு அந்த ஆண்டவன் கிட்ட நான் வந்து பிரார்த்திக்கிறேன். ஸோ நாங்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த லக்ஷ்மி குபேர பூஜை எதுக்காக மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் தாங்க ரொம்ப ப்ரெஷியஸான வெல்த். அது வேண்டி தான் வந்து இந்த பூஜையை நாங்கள் வந்து மனசார வந்து செஞ்சோம். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நோய் நொடிகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் வந்து பார்க்கும் போதும் கேட்கும் போதும் ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அதனால் கடவுள்கிட்ட வந்து நம்ம வந்து ஹெல்த்தை வந்து நல்லா ஆரோக்கியம் வந்து வேணுனாலே நம்ம லைஃப் லாங் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணலாம். மனசு வந்து ரொம்ப நிறைவாக இருந்தது. இந்த தீபாவளி ரொம்ப நிறைவான ஒரு தீபாவளியாக இருந்தது. ரொம்ப மனசு சந்தோஷமாக திருப்தியாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye.